ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தனா ஸ்க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரிப்பன் பக்கோடா இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. கிட்ஸுக்கெலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்கும் சரி, வீட்டில் வந்தால் எப்போவும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த ரிப்பன் பக்கோடா செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 10லேருந்து 15 பூண்டு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கும். இப்போது 1/2 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கோம். அந்த அரிசி மாவில் இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெறும் அரிசி மாவு மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னாலே போதுமானது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரிப்பன் பக்கோடா சாப்பிட ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சோம்பும் பூண்டும் இருக்க அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். ரிப்பன் பக்கோடா போடும்போது அந்த பிளேட்ல இருந்து வெளியே வராது. அதனால நம்ம அதில் இருக்க தண்ணியை மட்டும் நல்லா கரைச்சி விட்டு நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம். இந்த தண்ணியில் இருக்க ஸ்மெல்லே ரொம்ப போதுமானது. தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபில்டர் பண்ணி தான் சேர்க்கணும். அரைச்சது அப்படியே சேர்த்துடக்கூடாது. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நாம் இப்போ கரைச்சி வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் தண்ணி நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம 50 கிராம் அளவுக்கு உருக்கி வச்சிருக்க வெண்ணெயை சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் சேர்க்கல அப்படின்னா ஆயில் கூட சூடு பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நம்ம முறுக்கோலுக்கு எடுத்து நம்ம அதில் போட்டிருக்க பட்டை பாருங்க, ரிப்பன் பக்கோடாவுக்கு சின்னதாக மெலிசாக இருக்கும். அதை சேர்த்துட்டு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாதி போர்ஷன் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். மீன்வைல் நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருந்தால் தாங்க ரிப்பன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாதுங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்க, அவ்வளோதான். நீங்கள் ஃபுல்லாக இதே மாதிரியும் செஞ்சு விடலாம். இல்லாட்டினா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். பாருங்க, ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. 2 சைடும் நல்லா முறுமுறுன்னு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே மீதி இருக்க பேட்சும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் மெலிசான ஒரு ரிப்பன் பக்கோடா ட்ரேஸு. உங்ககிட்ட கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும்.
எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே சிம்பிளாவும் ஈஸியாவும் நம்ம இந்த ரிப்பன் பக்கோடா இன்ஸ்டண்ட்டாக செஞ்சாச்சு. இதே ரிப்பன் பக்கோடா நீங்கள் இட்லி அரிசியை ஊற வச்சு ஆட்டி அதில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்தியும் கூட. இப்போ பாருங்க, இந்த பட்டையா ஒத்த முறுக்கு இருக்க மாதிரி நம்ம செய்கிறோம். ஒரே ஒரு ட்ரேஸ் மட்டும் இருக்கும், ரொம்ப திக்கான ஒரு இதாக இருக்கும். இதுவும் நல்லாவே வந்ததுங்க. ஆனா கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching our video. Thank you.